வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வெறும் 30 நிமிடம் செலவழித்தால் மட்டும் போதும். நாள் முழுவதும் உங்கள் ஆடுகள் வந்து ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் வளரவும் லாபம் அதிகரிக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பலர் வந்து ஆடு வளர்ப்பில் அதிக நேரம் வந்து வேலை செஞ்சால் தான் லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. சரியான நேரத்தில் சரியான 30 நிமிட வேலை செஞ்சால் பல பெரிய பிரச்சனைகளை வந்து ஆரம்பத்திலே தடுக்கலாம். இந்த வீடியோவில் தினமும் செய்ய வேண்டிய அந்த 30 நிமிட வேலைகள் என்ன, ஏன் அவை வந்து முக்கியம், அவற்றையெல்லாம் செய்யாமல் விட்டால் என்ன இழப்பு அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் 10 நிமிட வேலை. காலை எழுந்ததும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு முறை கவனித்து பாருங்கள். சாப்பிடுதா, தண்ணி குடிக்குதா, கண்கள் பிரகாசமாக இருக்கா, மூக்கில் வந்து சளி வருதா, நடக்கும்போது நொண்டுதா. இந்த ஆய்வு செய்ய 100 ஆடுகள் இருந்தால் 10 நிமிடமே போதும். இந்த 10 நிமிடத்தில் நோய் ஆரம்ப அறிகுறிகளை வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆட்டுக்கு நோய் வந்தால் அது மற்ற ஆடுகளுக்கும் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தினசரி கண்காணிப்புங்கிறது மிக மிக முக்கியம். அடுத்த 10 நிமிட வேலை என்ன தெரியுமா? தண்ணி தொட்டியை சுத்தம் செய்கிறது. நம்ம மட்டும் வந்து 100 தடவை அந்த செம்பை விளக்கி தண்ணி குடிப்போம். ஆனால் ஆடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கான தண்ணியிலே திரும்ப திரும்ப ஊற்றின தண்ணியிலே ஊற்றுவோம். அது செய்யக்கூடாது. அழுக்கு தண்ணியை வந்து வைக்கக்கூடாது. அதனால் என்னென்னா கழிச்சல், புழு தாக்குதல், பாக்டீரியா தொற்று, இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் வந்து தண்ணி தான். தினமும் ஒரு முறை வந்து தண்ணி மாற்றுங்க. தீவன பாத்திரத்தையும் சுத்தம் செய்யுங்க. கீழே விழுந்த தீவனத்தை மட்டும் மீண்டும் வந்து அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து பூஞ்சை உருவாகலாம். ஏன் அப்படின்னா அது ஆடுகளோட கல்லீரலை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடைசி 10 நிமிட வேலை, கடைசி அந்த 10 நிமிஷத்தில் கொட்டகையை வந்து சுற்றி பாருங்கள். எங்காவது வந்து தண்ணி தேங்கி நிற்குதா, கூரை ஒழுகுதா, இது வந்து மழை காலத்தில் வேலி உடைஞ்சிட்ருக்கா, இல்லை வந்து ஏதாவது விஷப்பாம்பு இல்லாட்டினா நாய் நுழைய வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். குட்டி ஆடுகள் வந்து எல்லாமே பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த வேலைகளில் பல லட்சம் ரூபாய் இழப்பை வந்து தடுக்கக்கூடியது. எங்கள் கொட்டகை பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு வந்து சின்ன கொட்டகை, ஒரு தனி தொழுவு வந்து தனியாக இருக்கும் குட்டிகளுக்கு மட்டும். ஏன்னா ஆடுகள் வந்து தனியாக இருந்தால் குட்டிகளை வந்து நைட்டு அதில் அடைச்சி கொஞ்சம் கொலை கட்டி போடுவாங்க. ஏன்னா நைட்டு இந்த பிறந்த குட்டிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நசுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நசுக்கிடும் பெரிய ஆடு. அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா அந்த குட்டி தொழுவில் குட்டி ஆடுகளை அடைச்சி வைக்கலாம். ஏன் இந்த 30 நிமிடம் முக்கியம் அப்படின்னா, பல விவசாயிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நோய் வந்த பின்னாடி தான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சு ஆடுக்கு அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி பெற்ற அந்த பண்ணையாளர்கள் என்ன செய்வாங்க, நோய் வருவதற்கு முன்னாடி தடுப்பாங்க. அதுதான் அவர்களோட ரகசியம் கூட. ஒரு ஆட்டை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு மாத லாபத்தை வந்து காப்பாற்றுறது. சிறிய கவனிப்பு தான் பெரிய லாபத்தை வந்து தரும். ஓகேங்களா? 100 ஆடாக இருந்தாலும் சரி, 200 ஆடாக இருந்தாலும் சரி, 600 ஆடாக இருந்தாலும் சரி. இப்போ 100 ஆடுக்கு மேலே வளர்க்குறவங்க கண்டிப்பாக சம்பளால் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு பக்கம் ரவுண்ட்ஸ் ஒரு 100 ஆடை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் 100 ஆடை பார்க்கணும். அது மாதிரி தனித்தனியாக வேலையை வந்து பிரித்து பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு 10 ஆடு 50 ஆடுக்குள்ளே 100 ஆடுக்குள்ளே வச்சுருந்தோம்னா நம்மளே ஒரு ஆளே 10 நிமிஷத்துலேயே எல்லாமே பார்த்து முடிச்சிடும். ஏங்க உங்களால் பார்க்க முடியாது? நீங்கள் தான் நம்மளுக்கு வந்து லாபம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை வந்து செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? தீவனத்துக்கு காலையில் இந்த நேரத்தில் வந்து தீவனம் நான் கொடுக்குறேன், மதியம் இந்த நேரத்தில் வந்து தண்ணி தீவனம் வந்து கொடுக்குறேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போனதுக்கு அப்புறம் மதியம் ஒரு மணி 1:30க்கு திரும்ப கொலை கட்டுவாங்க குட்டிகளுக்கு தனியாக. அந்த பொட்டு சொல்லுவாங்கள்ல, சீனியாக வர பொட்டு, அது வந்து குட்டிகளுக்கு வைப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் அரிசி வைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க. இல்லைன்னா சீனியாரை போட்டு வைக்கிறது நல்லது தான். சீனியாரை போட்டு ஒன்றும் செய்யாது. அது வைக்கலாம் குட்டிகளுக்கு வைக்கலாம், பெரிய ஆடுகளுக்கும் வைக்கலாம். மதியம் வந்து இந்த ரொட்டீன் தான் எங்கள் வீட்டில் நடக்கும். அப்புறம் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் அடுத்த அடை தீவனம் மாதிரி ஏதாவது ஒரு தீவனத்தை வந்து கொடுக்கும்.
ஓகேங்களா? ஆடு வளர்ப்பில் லாபங்கிறது பெரிய முதலீட்டில் மட்டும் வராது. தினமும் 30 நிமிஷம் ஒழுங்காக செய்யும் அந்த சிறிய வேலைகளில் தான் பெரிய வெற்றியை வந்து உருவாக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இருந்து இந்த பழக்கத்தை வந்து நான் தொடங்க போகிறேன். 30 நிமிட ஒழுங்கு 365 நாட்கள் தொடர்ந்து இருந்தால் உங்கள் பண்ணையில் நோய் வந்து குறையும், இறப்பும் குறையும், மருத்துவ செலவு குறையும், குட்டிகள் ஆரோக்கியமாக வளரும், லாபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பின்பற்றுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தினமும் தவறு செய்யும் வேறு பயனுள்ள 30 வேலை ஏதாவது இருந்தால் அதை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வேலையை வந்து இத்தனை நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன், எனக்கு இவ்வளோ நேரம் இருக்குது, இவ்வளோ டைம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், தீவன செலவு குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பதிவு என்னென்னா, தீவன செலவை நீங்கள் குறைக்கணுன்னா ஒன்று உங்கள் புஞ்சையில் வந்து போட்டு நீங்கள் அதை வந்து அந்த தீவனத்தை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தீவன செலவு குறையும். அப்படி எனக்கு புஞ்சை இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு குத்தகை இடத்த எடுங்க. அந்த தீவன செலவு வாங்குகிற காசில் ஒரு குத்தகை இடத்தை வாங்கி அதில் வந்து நீங்கள் தீவனம் அதுக்கு வந்து பயிரிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா குத்தகைங்கிறது நம்ம ஒரு தடவை தான் கொடுப்போம், மாதம் மாதம் கொடுக்க போகிறதில்ல. நம்ம ஒரு லீஸ்க்கு எடுத்தால் ஒரு தடவை அமௌண்ட் கொடுப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு தீவன செலவு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கான தீவன செலவு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து மாறி மாறி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீவன செலவு பாதியாக குறைஞ்சிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பெரிய ஆடுகளை கவனிக்கும் போது குட்டி ஆடுகளையும் தனியாக நம்ம கவனிக்கணும். பிறந்த குட்டிலாம் பார்த்திங்களா மண்ணை தின்னும், அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அந்த 30 நிமிஷம் வேலையில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கூட போட்டு, அதாவது தரையில் வளர்க்குறவங்களாம் மண்ணை தின்னும், அது இயற்கையானது தான். ஓகேங்களா? நம்ம குழந்தைங்களே வந்து தவக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து வாயில் போடுது இல்லையா, அந்த மாதிரி தான் குட்டிகளும். ஓகேங்களா? அதனால் குட்டிகளோட ஆரோக்கியம் தான் நம்ம எதிர்கால லாபமும் கூட. சின்ன முதலீடு தான், ஆனால் பெரிய லாபத்தை பெரிய வெற்றியை உருவாக்குறதுக்கு இந்த 30 நிமிஷத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு இந்த ஆடு வளர்ப்பில் இவ்வளோ டவுட் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடியாதவங்க கால் பண்ணி கேளுங்க. பழைய வீடியோக்கெல்லாம் என் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்து ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆடு வளர்ப்பில் எந்த சந்தேகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக டாக்டர் கிளியர் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் நினைக்காதீங்க. மற்ற வேலைகள் இருக்கனால ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.